கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசேஷமாக இந்த நாளில் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தியானிக்கிறதான வேத வசனங்கள் லூக்கா 24ஆம் அதிகாரத்தினுடைய அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவரை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், அந்த கல்லறைக்கு போன அந்த ஸ்திரீயின் இடத்தில் கேட்கிறதான ஒரு காரியத்தை நாம் இந்த இடத்துல தெளிவாய் நாம் பார்க்க முடிகிறது. ஏன் சொன்னால், ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் அடிக்கப்பட போகிறதையும் அவர் மரணப்பட போகிறதையும் 3வது நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பதும் தன்னோடு கூட இருந்ததான சீஷர்களுக்கெல்லாம் என்ன செஞ்சாரு, ஆண்டவர் அறிவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் மரணத்துக்கு பிற்பாடு இவர்கள் எல்லாவற்றையும் மறந்து போய் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அடக்கம் பண்ணின இடத்துல போய் ஆண்டவரை தேடுகிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அவர் தேடும் பொழுதுதான் அங்கே இருந்து 2 பேர் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அவர் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்து விட்டார், உயிரோடு எழுந்தவர் நீங்க இங்கே தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த ஸ்திரீகள் இடத்தில் சொன்னதான அந்த வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நான் பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இன்னைக்கு அநேகப்படிய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, உயிரோடு இருக்கிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேட மறந்து போயிருக்கிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அவரை விட்டு தூரமாக இருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். அதான் ஆண்டவர் என்ன அவர் மரித்தார் உயிரோடு எழுந்தார் என்று சொன்ன அந்த வேத வசனத்தை நம்பாதபடிக்கு என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் தங்கள் மனம் போன்ற போக்கில் போய் கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு அவர்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். எதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு உயிரோடு எழுந்தார் என்று சொன்னால், நாம் வாசிக்கும்போது யோவான் 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறோம். அதில் 3வது வசனத்தை வாசிக்கும்போது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடமாய் நான் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அவர் வாக்குரைத்த தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் அவர் உயிரோடு எழுந்து விண்ணுக்கு அவர் பரமேறி போயிருக்கிறார் என்று சொன்னால், நமக்காக இந்த பூமியில நாம் எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரயாசங்கள், எவ்வளோ வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில, அதான் உண்மையாக ஆராதிக்கிற வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் இந்த போராட்டம் கிறிஸ்துவோடு கூட இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டங்களை அனுபவிக்கிற தன்னுடைய பிள்ளைகள் தன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாய் என்ன செய்கிறார்கள், நமக்காக கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் என்ன சொல்றாரு, நான் ஆயத்தம் பண்ணின பின்பு அப்பதான் என்ன செய்வேன், நான் உங்களிடமாய் வந்து நான் உங்களை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி அவர் நமக்கு என்ன செய்கிறார், வாக்குரைக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உங்களை சேர்த்துக்கொள்ள, நான் உங்களை கைவிட போறது கிடையாது என்று சொல்லி இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கும்போது இருக்கும், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம்னு சொல்லி வேதம் திட்டமாய் சொல்லுகிறது. ஆமென். நாளிலே திட்டமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் உயிர்த்த இயேசுவை இங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் இங்கே இல்லை. காரணம், நம்முடைய தகப்பன் நமக்கு ஒரு வீடை ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் பரமேறி போயிருக்கிறார். அந்த பரமேறி போன தெய்வத்தோடு கூட நாமும் என்ன செய்வோம், நிச்சயமாக அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லுகிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கை இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஒரு நல்ல ஒரு அந்த இடத்துக்குள்ளாக நாங்களும் பிரவேசிப்போம் என்று சொல்கிற அந்த பரலோக ராஜ்யம் எங்களுக்குரியது என்று சொல்கிற அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கூட ஒரு நிமிஷம் நான் ஜெபிப்போமா.
மகா பரிசுத்தமும் நீதியும் நிறைந்த தெய்வமே, அப்பா உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, அப்பா நாங்கள் உம்முடைய வல்லமையை தரித்து கொண்ட ஆண்டவரே, அப்பா இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில அவன் மரித்த இயேசுவின் நாங்கள் அமேன் ஆண்டவரே, நிகழ்த்திடாதபடிக்கு அவர் எனக்காக எங்களுக்காக அவன் பரலோகத்தில் ஒரு நித்திய வீடை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவர் உயிரோடு எழுந்து போய்விட்டார். நாங்களும் அந்த வீட்டுக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வாஞ்சையின் அனுபவத்தை என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் நீர் ஏற்படுத்தி நீ தரும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நாளை ஆசீர்வதிங்க, நடத்துங்க. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நன்மையான ஈவுகளை வெளிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.